வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சேனலை நல்லா ஷேர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஆதரவளிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பார்த்து அவங்களும் பயனடைந்து இருக்கட்டும். சரிங்களா? இப்பொழுது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா நீச்சம். நீச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீச்சம் அப்படின்னா ஒரு கிரகம் தன் ஆதிபத்திய காரகத்துவ ரீதியா தர வேண்டிய பலன்களை கொடுப்பதில் தடை, தாமதம், சிக்கல்கள் ஏற்படும். ஒண்ணு தராது, இல்லைன்னா கொடுத்து கெடுக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது டெட் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு கிரகம் நீசம் ஆயிட்டாலே அதோடைய காரக பலன்கள், அதோடைய ஆதிபத்திய பலன்கள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வரவே கூடாது. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம நீச்சமான கிரகம் குருவே எடுத்துக்கணும். சரிங்களா? குரு யாருக்கு காரகர்? குழந்தை இல்லையா? குழந்தைக்கு இப்ப ஒருத்தவங்க குழந்தை எங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டு வராங்கன்னா நம்ம உடனே எந்த பாவத்தை பார்ப்போம்? 5ஆம் பாவம் இல்லையா? 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி. அதே மாதிரி காரக கிரகம் யாரு? குரு. இப்ப இந்த 3 பேரும் சரியா இருந்தால் மட்டுமே குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பலன் எடுக்கலாம் இல்லையா? குரு நீச்சமா போயிடுறாரு, மகரத்துல நீச்சமா போவார் குரு இல்லையா? சோ இப்ப இந்த குரு நீச்சமா போயிட்டாருன்னு குழந்தை கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த பலன்கள்ல நிறைய தப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு விதிவிலக்குகள் சிலது. நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு, நீச்சத்துக்கு விதிவிலக்குகள் நிறைய. உச்சன் பார்ப்பது, உச்சன் கூட இருப்பது, ஆட்சி பெற்ற கிரகத்தோட கூட இருப்பது, ஆட்சி பெற்ற கிரகங்கள் பார்ப்பது, வர்க்கோத்தமம் ஆவது, நவாம்சத்துல ஒரே இடத்துல இருக்கிறது, அதாவது சேம் அதே மகரத்திலேயே அவர் வர்க்கோத்தமம் ஆகிறது. இதெல்லாம் குருவுக்கு மேற்கொண்டு வலிமையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அடுத்து பரிவர்த்தனை. வீடுகளை மாற்றும் போது பரிவர்த்தனையாகும். குரு சனி வீடை மாத்துவாங்க இல்லையா? அந்த இடத்துல ஒரு பரிவர்த்தனை, நீச்சம் விழாது. சோ இது மாதிரிதான் பலன் எடுக்கும். ஒரு உதாரணம், ஒரு தனுசு லக்ன ஜாதகம். சரிங்களா? தனுசு லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல குரு நீச்சம் சூரியனோட சேர்ந்து, இவருடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரிங்களா? இப்ப இந்த ஜாதகருக்கு குழந்தை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன் எடுத்தீங்கன்னா தப்பா. ஏன்? இவரோட 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல கெட்டு போகாம பங்கப்படாம இருக்கிறாரு. கூட சுக்கிரன் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த குரு நீச்ச குருவுக்கு வர்க்கோத்தமம் ஆயிருக்கு. நவாம்ச கட்டத்துல ஒரு வர்க்கோத்தமம். இந்த ஜாதகருக்கு அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறந்தாரு. சரிங்களா? உங்களோட கிளைண்ட் தான் அது. சோ முதல் ஒரு பொண்ணு அந்த பையனுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பையன். சரிங்களா? சோ இவங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு குழந்தை இல்ல, குழந்தை கிடைக்காது, நீச்சமா போயிட்டாரு அப்படின்னு எடுத்தோம்னால தப்பா போகும். சரி, இன்னொரு உதாரணம், ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். சரிங்களா? இந்த சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? குரு. அவரே தான் காரகர் இல்லையா? இவர் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சமா போறாரு. மேற்கொண்டு சனியோட பார்வையிலே இருக்கிறாரு. இந்த சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால, விருச்சிகத்துல இருந்து 3ஆம் பார்வையால குருவை மேற்கொண்டு பார்த்து பங்கப்படுத்துறாரு. சரிங்களா? இப்ப இவருக்கு 5ஆம் இடமும் கெட்டு போச்சு. அதாவது 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு. 5ஆம் இடம் கெடல, 5ஆம் இடத்துல சுத்தமா தான் இருக்கு. 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு. குருவும் சனியோட பார்வை வாங்கி நீசமா போயிட்டாரு அப்படின்னு மேம்போக்கா தெரியும் ஜாதகத்துல பார்க்க. ஆனாலும் இந்த குருவுக்கு நவாம்சத்திலையும் இதே இடத்துல மகரத்துல உட்கார வர்க்கோத்தமம். இப்ப இந்த ஜாதகருக்கு நடப்பு தசை பாத்தீங்கன்னா கேது தசை ஓடிட்டு. இவருக்கு பாத்தீங்கன்னா புதன் தசை கடைசி கழிவு பகுதியில, புதனோட கடைசி கழிவு பகுதியில ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து இந்த கேட்ட கிரகம் முழுமையாக தனது வலிமையை இழந்து விட்ட மாதிரிதான் தெரியும். ஆனா அப்படிலாம் இருக்கிறது இல்லை. சோ கிடைக்கவே செய்யும். ரொம்ப பங்கமாயிட்டாரு. இப்ப கூட ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல குரு கூட சேர்ந்து ராகுவும் இருந்தாரு, சனியும் பார்த்துட்டாரு அப்படின்னா ரொம்ப குரு பழகின நிலைதான். அந்நேரம் கேள்விக்குறிதான். குழந்தை கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். அப்ப 5ஆம் இடம்
இந்த இடம் கெடாம இருக்கணும். 5ஆம் இடத்துல பாவிகள் அமராம 5ஆம் இடம் நல்லா இருக்கும். சரிங்களா? 5ஆம் பாவகத்தின் அதிபதி, அப்புறம் குரு, இதெல்லாம் கணக்கிடும். இது போக இது லக்னத்துக்கு பார்க்கணும். அதே மாதிரி ராசிக்கும் பார்க்கணும். ராசிக்கு 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ராசிக்கு 5ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருந்துட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லையே, குழந்தை கிடைக்கும், அதை வச்சும் கிடைக்கும். சோ நீச்சம் பெற்றுட்டால் உடனே அந்த காரகத்துவம் ஆதிபத்தியம் நமக்கு கிடைக்காது என்று ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. உள்ள நிறைய அதுக்கு உண்டான விதி விலக்குகள் இருக்கும். 5ஆம் அதிபதி பார்க்கணும், 5ஆம் இடம் பார்க்கணும், அந்த காரக கிரகம் கெட்டு இருக்கான்னு பார்க்கணும். சோ இதெல்லாம் தான் ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்தே தான் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை எல்லா ஃபேக்டரும் ஃபெயிலியர் ஆகும் போதுதான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்காம போகும். ஒரு கிரகம் தான் தர வேண்டிய ஆதிபத்திய காரகத்துவ விஷயத்த கொடுக்கறதுக்கு 10% வலிமையில் இருந்தாலே போதும், நிச்சயமா கிடைக்கும். உச்சமா இருக்காரா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 10% வலிமையா இருக்காரா, நீச்சமா இருக்காரா, 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 200 ரூபாய் கொடுக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா?